ஹலோ ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு த ட்ரேட் மைண்ட்ஸ் கிரிப்டோ யூடியூப் சேனல். நம்ம இந்த வகையில் என்ன பார்க்கணும்னா ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு கிரிப்டோ ரெக்கமெண்டேஷன் பண்ண போகிறோம். எங்கள் இடத்துல வந்து நம்ம பை பண்ணலாம், செல் பண்ணலாம், அதுக்கு பின்னாடி இருக்க எஜுகேஷனல் லிஸ்ட் எல்லாமே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ கொள்ள போகிறோம். முக்கியமான விஷயம் என்ன, இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தா எஜுகேஷன் பர்பஸாக. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ரிஸ்க் எல்லாமே நீங்கள் தான் எடுக்கணும். பட் ரிஸ்க் எப்படி எடுக்கணும் அதையும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேயில் நம்ம பார்த்துறோம் பிடிசி பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரெடி ஒரு ட்ரெண்ட் லைனில் வந்து நல்லா ஃபாலோ த்ரூ ஆகிட்டு போயிடுது. நம்ம டெய்லி வந்து லைவ் போட்டுருந்தோம். ஸோ லைவ் பார்க்காதவங்க போய் பாருங்கள். நான் அந்த லைவ் ரெடி பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப அழகாக வாலட்டைல் ஆகின்னு இருக்குது. வாலட்டைல் மீன்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து மேலேயும் கீழேயும் போயிட்டே இருக்கிறான். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இப்போ ஒரு அக்ரிஷேட் மூவ் ஆக வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஐ மீன் இதுக்கு மேலே கீழே வந்தால் செல்லிங் வரவும், அதே மாதிரி இந்த லெவலுக்கு மேலே போனால் பையிங் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்து தான் யூஸ் பண்ணணும். அதனால் நம்ம எடுக்கிற பொசிஷன் எல்லாமே வந்து பையிங் அண்ட் செல்லிங் ரெண்டுமே வந்து ஹெட்ஜ் பொசிஷன் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஹெட்ஜ் பொசிஷன்னா இப்போ பிடிசிக்குது, பையும் பண்ணும் செல் பண்ணும் அப்படி கிடையாது. நமக்கு ப்ராபபிலிட்டி எந்த சைடு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு கரன்சியில் பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து செல்லிங்கிற மாதிரி தான் இருக்கலாம். ஸோ அதனால் மோஸ்ட்லி நம்ம செல்லிங்க்கு கொஞ்சம் அக்ரெசிவாக பார்க்கறது பெட்டர். எத்தீரியம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் நல்லா டவுன்ஃபால் ஆகிருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சளவுக்கு இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ ஒரு அப்சைட் போக வாய்ப்பு இருக்குது. சின்ன ஒரு அப்சைட் போயிட்டு திரும்பி கூட இறங்கலாம். செய்வாங்க. ஏஆர்கே ஃபர்ஸ்ட் கிரிப்டோ இது நம்ம நேற்றே செல்லிங் சொல்லியிருந்தோம். பட் சொல்லியிருந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக டவுன்ஃபால் ஆக ஆரம்பிச்சிது. இந்த லெவலில் இருந்து டவுன்ஃபால் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கிரிப்டோவில் வந்து நம்ம இன்னும் ஹோல்ட் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி நேற்று ப்ரொவைட் பண்ணதுனால வந்து நம்ம சொல்கிறோம் ஹோல்ட் பண்ணலாமா வேணாமா அதையுமே நம்ம சொல்லிடலாம். இப்போ என்ன பொறுத்தவரைனா கன்ஃபார்ம் திரும்பி மேலே போவோம். போயிருக்கும்போது நம்ம என்ட்ரி பண்ணிவிட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து இந்த லெவலுக்கு மேலே வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். அதேமாதிரி நம்மளோட டார்கெட் வந்து நம்ம எந்த லெவல் வைக்கலாம்னா இங்கே பாருங்கள், இந்த லெவல்கிட்ட நம்ம டார்கெட் வச்சுக்கலாம். பெட்டராக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம ட்ரையல் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம பின்னாடி லேட்டராக வீடியோவில் ப்ரொவைட் பண்ணுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிஹெச்ஆர் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் நல்ல ஒரு செல்லிங். இப்போ திரும்பி மேலே போகும்போது செல்லிங் பண்ணிவிட்டு நம்ம டவுன்ஃபாலோ வெயிட் பண்ணுவோம். இவ்வளோ தூரம் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஒரு நல்ல கிரிப்டோ தான் சிஹெச்ஆருக்கு. அதுமாதிரி ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மினிமம் இவ்வளோ தூரம் வைக்கிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் அக்ரெசிவாக வந்து செல்லிங் போட வேணாம். காரணம் ஏன்னா பாருங்கள், தொடர்ந்து இங்கே செல்லிங் வந்துட்டே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது சின்ன புல் பேக் வந்து அப் சைடில் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது நல்ல ஒரு பிக் மாதிரி கூட கொடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக வாய்ப்பு. ஸோ அதனால் இந்த கிரிப்டோ வந்து கொஞ்சம் நம்ம பார்த்து தான் நம்ம செல் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்ஐ வந்து நம்ம நேற்று செல்லிங் சொல்லியிருந்தோம். நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடுது. சிடிஎஸ்ஐ வந்து டவுன்ஃபாலுக்கு திரும்பியும் வந்து இப்போ வேணால் இந்த லெவலுக்குள்ள என்ட்ரி பண்ணிக்குவாங்க. பட் ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். வேணால் இந்த லெவல் வரைக்கும் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம், பெட்டராக இருக்கும். டார்கெட் வந்து எப்பயும் போல் நம்ம இவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம். மினிமம் டார்கெட் இன்னும் கீழே எதிர்பார்க்கலாம். இதே சிடிஎஸ்ஐ வந்து நம்ம செல்லிங்க்கு நம்ம என்ட்ரி பண்ணலாம். சரி, அதுக்கடுத்து கிரிப்டோ யாவது பீப்புள் யூனிவர்சிட்டி வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இன்னுமே நம்ம மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுக்கல. ஸோ அந்த லெவலில் வந்து நம்ம செல்லிங் பண்ணுறது பெட்டராக இருக்கும். பட் அக்ரெசிவான செல்லிங் வந்து பீப்புள் யூனிவர்சிட்டி கிடையாது. ஏன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப நாளாக வந்து அப் சைடு போனது. இப்போ ட்ரெண்டிங் ரிவர்சல் ஆகிறதுக்கு. ஸோ அதனால் செல்லிங் வந்து நம்ம அந்த இடத்துல பார்த்து தான் நம்ம செல் பண்ணணும். சரி, அதுக்கடுத்து கிரிப்டோ பார்ப்போம் வாங்க. சாரி பீப்புள் யூனிவர்சிட்டிக்கு வந்து ஸ்டாப் லாஸ் நம்ம எப்படி வைக்கணும்னா மினிமம் நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லெவலுக்கிட்ட வைக்க தான் பெட்டராக இருக்கும். தெரியும் ஸ்டாப் லாஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. பட் ஸ்டாப் லாஸ் நம்ம பெருசாக வைக்கணும்னா தேவையில்லாத வாலட்டைலில் வந்து மார்க்கெட் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் தேவையில்லாமல் லாஸ் ஆகிடும். ஆர்எஸ்ஆர் அதே மாதிரி தான் சின்ன புல் பேக் வந்து நம்ம செல் பண்ணிடலாம். நல்ல மூவ்மெண்ட் டவுன்ஃபால் ஆக வாய்ப்பு நிறைய இருக்குது. பர்ஃபெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி நேற்று சொன்னது தான். ஹோல்ட் பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணலாம் ஆர்எஸ்ஆர். அதுக்கடுத்து கிரிப்டோ பாருங்கள், எல்பிடி நேற்று நினச்ச மாதிரி பர்ஃபெக்டாக வந்து பொறுமையாக கீழே இறங்கினுக்கிறான். ஸோ வேணா கூட இப்போ குவான்டிட்டி கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டவுன்ஃபால் ஆக வாய்ப்பு நிறையவே இருக்குது எல்பிடி. அதாவது பார்த்தீங்கன்னா ஆர்யூஎன்ஏ பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல மாதிரி நேற்று டார்கெட் லெஸ் ஆகிட்டு டவுன்ஃபால் ஆக ஆரம்பிச்சு நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச் பண்ணிட்டான். பட் இந்த லெவலில் வந்து ஒரு சின்ன புல் பேக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்து பாருங்க. டோஜி யூஎஸ்டி இப்போ தான் வந்து செல்லிங் வர ஆரம்பிச்சிக்கிறான். ஸோ அதனால் வந்து நம்ம செல்லிங்க்கு பார்க்கலாம். பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி தான். முடிஞ்ச அளவுக்கு இந்த லெவலில் கூட செல் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லெவலுக்கிட்ட வைக்க தான் பெட்டராக இருக்கும். சரி, அதுக்கடுத்து கிரிப்டோ பார்ப்போம். ரேட் யூஎஸ்டி தான். ரேடை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேற்று பையிங்காக சொல்லியிருந்தோம். எதுக்காகனா ஒரு நல்ல ஹெட்ஜிங் பொசிஷன் மாதிரி தான். நினச்ச மாதிரி இந்த டார்கெட் ரீச் பண்ணிட்டான். பட் நம்ம இப்போதைக்கு நம்ம எங்கே என்ட்ரி பண்ணுறது ரேடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த லெவல்லேருந்து இந்த லெவலுக்குள்ளே ஒரு ரேஞ்ச் மாதிரி தான் ஃபார்ம் ஆகிருக்குது. இந்த லெவல்லேருந்து இந்த லெவலுக்குள்ளே நீங்கள் பை பண்ணுறது பெட்டராக இருக்கும். அது பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக இருக்கும். ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம மினிமம் வந்து இதுக்கு கீழே தான் வைக்கணும். ஏன்னா இதுக்கு மேலே போக வாய்ப்பு நிறையாவே இல்லை.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்எல்சி இன்னும் நம்ம சொன்ன மாதிரி டார்கெட்டை ரீச் பண்ணிட்டோம். பட் இதுக்கு மேலே ஹோல்ட் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க், வேணால் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பேட்டர்ன் கிரியேட் பண்ணதுக்கு நம்ம ஹோல்ட் பண்ணலாம். லாஸ்ட் கிரிப்டோ பார்த்தீங்கன்னா ஓஷன் யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பர்ஃபெக்டான பேட்டர்னில் இருக்குது. ஸோ இவனை செல் பண்ணலாம், பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி தான். அந்த ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம மினிமம் இவ்வளோ தூரம் வைக்கலாம். அந்த இந்த உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி டெய்லி ரெக்கமெண்டேஷன் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு டெய்லி அனலைஸ் பார்த்துங்க வீடியோஸ் வரும். அதை டெய்லியும் பாருங்கள். அண்ட் தென் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க.